கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன். அவர் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே தந்து நம்மை அன்பு கூர்ந்தவர். இன்றும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் தந்திருக்கிறார். முத்திரையாக, அச்சாரமாக, இறுதி மீட்பின் நாள் மட்டும் நம்மை பாதுகாக்கும்படி அந்த தேவன் ஆவியாய் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? சங்கீதக்காரன் 91வது சங்கீதத்தில் இப்படி சொல்லுகிறார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திற்குள் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை, அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே, இயேசுன்ற அந்த நாமத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அறிந்திருக்கிறபடினாலே நமக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. எட்டாத உயரத்தில் நம்மை அவர் வைத்திருக்கிறார். யாரும் தொடக்கூடாத ஒரு உயரத்தில் அவர் நம்மை வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் அதே சங்கீதத்தில் சொல்லுகிறான், பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்கிறார். ஒருவேளை எக்கத்தக்க துர்ச்செய்திகளை கேட்டு மனம் அடிவயிறிந்து சோர்ந்து போயிருந்திருக்கலாம். நீங்கள் பல செய்திகளை கேட்டு சோர்வுக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை படைத்தவர் சொல்லுகிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் சொல்லுகிறார், உங்கள் தாயின் கருவிலே உங்களை தாங்கினவர் சொல்லுகிறார், இன்றும் உங்களை கண்மணி போல காப்பாற்றுகிறவர் சொல்கிறார். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. ஹல்லேலூயா! ஒரு தொடர் போதனையாக நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதில் 2வது பகுதியை நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரின் இருதயத்தில் போட்ட ஒரு முக்கியமான சத்தியம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அடிப்படையான சத்தியம், a very very vital truth. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது, to be led by the Holy Spirit. இந்த சத்தியத்தை குறித்து தான் நாம் இன்று 2வது பகுதியாக பார்க்க இருக்கிறோம். How it is to be led by the Holy Spirit. What it is to be led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது என்றால் என்ன என்பதை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். GPS என்று பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இன்று எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒன்று. இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், GPS, கூகுள் மேப்ஸ் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம் இல்லையா? இந்த GPS உடைய முக்கியமான அம்சம் என்ன என்றால், உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் எந்த இடத்துல ஒருவேளை வழி தொலைந்து ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டிருந்தா கூட, டெஸ்டினேஷனுக்கு நாம் செல்ல வேண்டிய, நாம் அடைய வேண்டிய அந்த லெக்கை கொண்டு அடையிறதற்கு அது தேவையான வழிகளை காட்டுகிறது. அந்த GPS என்ன செய்யுமா, இப்படி டேக் லெஃப்ட், டேக் ரைட், கோ ஸ்ட்ரெயிட், இன்னும் இவ்வளவு தூரம், இத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது, இன்னும் இவ்வளவு நேரத்தில் நீங்கள் இதை சென்று அடைவீர்கள் என்று நேரத்தை, வழியை, அதில் உள்ள இடையில உள்ள டிராஃபிக்கை எல்லாவற்றையும் காண்பித்து வழிகாட்டி நாம் அடைய வேண்டிய லெக்கை அது அடைய செய்யும். இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், GPS. பாருங்க, இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆப், ஒரு அப்ளிகேஷன். இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்க்கு உலகத்தில் நீங்கள் எங்கே தொலைஞ்சு போயிருந்தாலும் நீங்கள் அடைய வேண்டிய லெக்கை கொண்டு சரியாக அடைய வைக்க முடியும் என்றால், உங்களுக்காக, எனக்காக அந்த தேவாதி தேவன் நமக்குள் நம் ஆவியிலே குடிகொண்டிருக்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 6:17 சொல்கிறது. அந்த தேவாதி தேவன் நம்முடைய ஆவியிலே குடிகொண்டிருக்கிறார் என்றால், நீங்கள் எந்த நிலைமையிலே எங்கு தொலைந்திருந்தாலும், உங்கள் வழியை தப்ப விட்டிருந்தாலும், குழப்பத்தின் மத்தியில் இருந்தாலும், ஐ லாஸ்ட் மை வே, நான் அடுத்தது என்ன செய்யணும், நான் எப்படி போகணும், அடுத்த எங்கே டேர்ன் எடுக்கணும், இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், நான் எப்படி போய் இந்த இடத்தை அடைவேன், என்னுடைய எதிர்பார்ப்பு அடைவேன், என்னுடைய லெக்கை அடைவேன் என்று உங்களுக்குள்ள 1000 கேள்வி இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்லட்டும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு காட்டுவார். உங்கள் மேல் கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று இந்த அன்ஃபெயிலிங் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் நமக்குள்ளிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அன்ஃபெயிலிங் GPS நமக்குள்ளிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஒருவேளை நீங்கள் இதுதான் முதல் முறையாக இந்த சத்தியத்தை கேட்பீர்கள் என்றால், இந்த தேவனை அறியாதிருப்பீர்கள் என்றால், இயேசு என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார், எனக்காக மரித்தார், என் பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், நான் அவருக்குள் புது படைப்பாக்கப்பட்டிருக்கிறேன், நான் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் இந்த நாளிலே அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்களுக்குள்ளும் அவர் வந்து வாழுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாழுவார். பாருங்க, இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அவர் நம் ஆவியிலே வாழுகிறதுனால நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் எங்கு எந்த நிலைமையிலே தொலைந்து போயிருந்தாலும் இப்பொழுது இருந்து உங்களை நடத்தி நீங்கள் அடைய வேண்டிய லக்கிலே அவர் உங்களை கொண்டு சேர்க்க முடியும். ஃப்ரம் நவ், இப்பொழுது இருந்து அவர் உங்களை சொல்லி பேசி உங்களை வழி நடத்தி நீங்கள் அடைய வேண்டிய அந்த லக்கை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவிலே உங்களை கொண்டு சேர்க்க அவரால் கூடும். இந்த ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், ஒன்றே ஒன்று தான் அதில் ரொம்ப முக்கியம், நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் மாத்திரம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த நெட்வொர்க் உங்களுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சிக்னல் உங்களுக்கு டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், கோ ஸ்ட்ரைட், இன் another 1.5 kilometers டேக் another லெஃப்ட், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் பாருங்கள், எனக்கு சென்னை ரொம்ப பரிச்சயமான ஊர் கிடையாது. நான் ஏதாவது வேலைன்னா போவேன், வேலை முடிஞ்ச உடனே ஊருக்கு திரும்பிடுவேன். அதுலேயும் அங்கே போனால் எங்களுடைய ரொம்ப உறவினர்களுடைய ஒரு வாகனத்தை எடுத்து ஓட்டுவது எனக்கு வழக்கம். இப்போ அந்த வாகனத்தை ஓட்டும் பொழுதெல்லாம் நான் என்னுடைய ஃபோனில் உள்ள ஜிபிஎஸ்ல தான் டெஸ்டினேஷன் போடுவேன். நான் போக வேண்டிய இடம் இது அப்படின்னு சொல்லி அதை போட்டே போவேன். சில நேரங்களில் போன ரோடே பரிச்சயமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஜிபிஎஸ்ஸை சைலண்ட் பண்ணிவிட்டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச ரூட்டு தானேன்னு போகும்போது ரூட்டு தப்பி நேராக போயிடுவோம். திரும்ப வேண்டிய இடத்த மிஸ் பண்ணி இன்னும் நேராக போயிடுவோம். நேராக போனாலும் ஒரு கிலோமீட்டர் போகும்போது என்னடா இது தப்பாக போயிட்டு இருக்கோமோன்ற ஒரு சந்தேகம் வந்த உடனே திரும்ப அந்த ஜிபிஎஸ்ஸை பார்த்தா அது உடனே ரீரூட் பண்ணும். நீங்கள் தப்பாக போயிட்டுருக்கீங்க, இன்னொரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு யூ டர்ன் வருது, அதில் யூ டர்ன் எடுத்து திரும்பியும் அந்த பாதைக்கு போய் அடுத்த லெஃப்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும். அப்போ நான் திரும்பியும் அதே அந்த ஜிபிஎஸ்ஸை பார்த்து சரி செய்து பழைய ரூட்டுக்கு போய் பழையபடி அதை ஃபாலோ பண்ணி அப்படியே அதுக்கப்புறம் ஒழுங்காக ஜிபிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணி லக்கை போய் அடைந்தது உண்டு. இதை நான் பல முறை செய்திருக்கிறேன். பாருங்கள், ஒரு ஜிபிஎஸ்ஸே நம்ம தவறு இருந்தால் கூட தொடர்ந்து நம்ம ரீரூட் பண்ணி சரி செய்து நம்மை அடைய வேண்டிய லக்கில் கொண்டு நம்மை அடைய செய்யும் என்றால், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார். நாம் பலவீனம் உள்ளவர்கள், நாம் பைத்தியமானவர்கள், நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்றெல்லாம் அறிந்து நம்மை பலப்படுத்தும்படி இந்த மண் பாண்டங்களுக்குள்ளே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு அன்பின் சிகரம். அவர் நம்மை விட்டு கொடுக்கிற ஒரு தகப்பன் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கை விடுவதில்லை என்று நம் கையை பிடித்த அந்த உண்மை உள்ள தேவன் சொல்லியிருக்கிறார். எப்படி கைவிடுவார்? எப்படி நம்மை விட்டு கொடுப்பார்? ஒருவேளை நீங்கள் இந்த தருணத்தில் என் வாழ்க்கையில் இனியாவது எனக்கு சரியான பாதையிலே சென்று என் லக்கை அடைய வேண்டும், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் பெற வேண்டும், ஆண்டவர் எனக்கு வைத்திருந்த அந்த மேலான திட்டங்களை, தரிசனங்களை, அவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், இந்த செய்தி உங்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார். You need to be led by the Holy Spirit. You need to be led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நான் சொன்னேன், அந்த ஜிபிஎஸ்ல முக்கியமானது அந்த நெட்வொர்க் தான். அந்த நெட்வொர்க் மட்டும் இருந்துச்சுன்னா சிக்னல் வந்துடும். நான் சொல்கிறேன், நமக்கு இந்த தேவனோடு உள்ள அந்த உறவு, இந்த நெட்வொர்க், தேவனுக்கும் நமக்கு உள்ள அந்த உறவு தான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த உறவு இருக்கிற வரை அவர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். அவர் நம்மை நடத்த டைரக்ஷன் காமிப்பார். இன்னும் அடைய வேண்டிய நாட்கள், இன்னும் சரியான பாதையில் அவருடைய வழி நடத்தலின்படி நம்ம செல்வோம் என்றால் பாருங்க, இன்னும் half an hour, இன்னும் 20 minutes, இன்னும் 15 minutes அந்த ஜிபிஎஸ் காமிக்கும். ஒருவேளை தப்பாக திரும்பிட்டோம்னா இன்னொரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போய் திரும்ப சரியான பாதைக்கு வந்துடுவோம். அதே போல் அந்த நேரத்தையும் அந்த டைரக்ஷனையும் இந்த நெட்வொர்க் இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். இந்த நெட்வொர்க், தேவனோடு உள்ள உறவு அவ்வளவு முக்கியம். தேவனோடு உள்ள உறவில் நாம் முக்கியத்துவத்தை காண்பித்து, இவர் தான் என்னை வழி நடத்த முடியும், இவர் தான் எனக்கு வழிகாட்ட முடியும், இவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காட்ட முடியும் என்ற
அந்த ஒரு உணர்வு, அந்த முக்கியத்துவத்தை நாம் தேவனுக்கு கொடுப்போம் என்றால், அவர் மேலே கண்களை பதித்து வைத்து அவரை நாம் மையப்படுத்தி அவரை நாம் பிரதானப்படுத்தி, அவர்தான் என்னை நடத்த முடியும், அவர்தான் எனக்கு வழிகாட்ட முடியும், என் வாழ்க்கையின் துவக்கம் அவர்தான், என் வாழ்க்கையின் முடிவு அவர்தான், வாழ்க்கையின் பலன் அவர்தான், ஆதாரம் அவர்தான் சொல்லி அவர் மேலே கண்களை பதித்து வைத்து நாம் வாழுவோம் என்றால், as long as you have this network, friend, you have hope. As long as you have network, you have hope. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், நான் ஆண்டவருடைய ஊழியனாய் அவருடைய பிரதிநிதியாக உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுதலை குறித்து அந்த முதல் பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு பேசிக்ஸை நான் லைட்டாக உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து போக விரும்புகிறேன். ஒரு மனிதனிலே புறம்பான மனிதன், உள்ளான மனிதன் என்று 2 பகுதிகள் இருக்கிறது. புறம்பான மனிதன் இந்த மாம்சீகம், உள்ளான மனிதனிலே 2 பகுதி இருக்கிறது, ஆவி, ஆத்மா. மீண்டும் சொல்கிறேன், புறம்பான மனிதன் அதில் இந்த மாம்சீகம், உள்ளான மனிதனிலே ஆவி, ஆத்மா என்று 2 பகுதி இருக்கிறது. இப்போ இந்த புறம்பான மனிதன் தான் அது இந்த ஃப்ளஷ், இந்த பாடி, இதை குறிக்கிறது. இப்போ இந்த உள்ளான மனிதனில் ஆத்மா மைண்டை குறிக்கிறது. மைண்ட் என்றால் அதில் 3 பகுதியாக நம்ம சொல்லலாம். ஒன்று வில், நம்மளுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன், இமோஷன்ஸ், உணர்ச்சிகள். இன்னொன்று இன்டெலெக்ட்ஸ், நம்முடைய அறிவுத்திறன். இப்போ இந்த வில், இமோஷன்ஸ் அண்ட் இன்டெலெக்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான். இதுதான் கிட்டத்தட்ட ஒரு டிரைவர் ஸ்டியரிங் மாதிரி. நம்ம டிரைவர் தான் ஒரு காரை எந்த பக்கம் போகணும், எந்த லெக்குக்கு போகணும், எங்கே போய் அடையணுன்றதை தீர்மானிக்கிற ஒரு பகுதி மாதிரி. வில், நான் முடிவெடுக்கிறது தான் என் வாழ்க்கையுடைய பாதையை நிர்ணயிக்கிறது தான். நான் செல்ல வேண்டிய அடைய வேண்டிய அந்த லெக்கை நான் நிர்ணயிக்கிற அந்த வில், இட்ஸ் மைண்ட். அடுத்தது உணர்ச்சிகள், அழுறது, கோவப்படுறது. இன்னொன்று இன்டெலெக்ட். இன்டெலெக்ட் என்றால் அறிவு, அது அனுபவபூர்வமாக நாம் கற்றுக்கொள்கிறது, இன்னும் பிறரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது. இப்போ இந்த ஆத்மா பகுதியை நாம் பழக்குவிக்கிறோம், இந்த புறம்பான மனிதனை நாம் பழக்குவிக்கிறோம். நல்லா நீங்கள் கவனிக்கணும். புறம்பான மனிதனை நாம் பழக்குவிக்கிறோம். எப்படி? நேரத்துக்கு பசி எடுத்தால் சாப்பாடு கொடுத்துட்றோம், டெய்லி குளிச்சிட்றோம், காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை பல் விளக்கி க்ளீன் ஆகிடுறோம், இந்த நேரத்துக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுறோம், இந்த நேரத்துக்கு தூக்கம் போயிடுச்சுன்னா எந்திரிச்சிடுறோம். புறம்பான மனிதன் பழக்குவிக்கப்படுகிறான். உள்ளான மனிதனில் ஆத்மா பகுதியும் பழக்குவிக்கப்படுகிறது. எப்படி? இப்போ ஆத்மா பகுதியில் ஒரு சிறு குழந்தையாக இருந்தால் அந்த சிறு குழந்தைக்கு இது மேலே ஏறனா கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பழக்குவிக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இன்டெலெக்டை எஜுகேட் பண்ணுறாங்க. அடுத்தது, இங்கே இப்படி குதிக்கக்கூடாது, இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது, இன்னார்கிட்ட இப்படி பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி த இன்டெலெக்ட் இஸ் பீன் ட்ரெயின்ட். அடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த குழந்தையே ஒரு பருவம் தாண்டி வளர வளர த சைல்ட் ஸ்டார்ட்ஸ் டு ட்ரெயின் இட் செல்ஃப். உதாரணத்துக்கு அதுவே ஒரு மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தால் டேபிள்ஸ் படிக்கிறது, அடுத்தது ஆல்ஜிப்ரா படிக்கிறது, கூட்டல் பெருக்கெல்லாம் படித்து அதோடைய இன்டெலெக்டே அது ட்ரெயின் பண்ணிக்கிறது. பாருங்கள், இப்போ புறமான மனிதன் அவன் ஹீஸ் பீன் ட்ரெயின்ட், பழக்கவிக்கப்படுகிறான். ஆத்மா பழகிக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆவி மனிதன், அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. இதுதான் தேவனோடு உறவு கொள்ளும்படி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனின் முக்கியமான அங்கம். ஆவி, ஆத்மா, சரீரத்திலே தேவன் உறவு கொள்ளுகிற, தேவன் பேசுகிற இடம் ஆவி மனிதனில் தான். 1 கொரிந்தியர் 6:17 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான் என்று ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிறானோ, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறானோ அன்று அவன் ஆவியிலே தான் ஆவியான தேவன் வந்து குடிகொள்கிறார். அவன் ஆவியிலே தான் ஆவியான தேவன் பேசி அவனை நடத்துகிறார். அவன் ஆவியிலே தான் ஆவியான கர்த்தர் அவனோடு உறவு கொண்டு அவனுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார். பாருங்க, மறுபடியும் பிறக்கிறது சரீர பிரகாரம் அல்ல. மறுபடியும் பிறக்கிறது born again experience is not in the mind but it happens in the spirit.
இந்த ஆவி மனிதனில் தான் நடக்கிறது. ஆனால் ஆவி மனிதன் தான் பெரும்பாலும் கிறிஸ்தவ உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதி. இந்த ஆவி தேவனுடைய வழி நடத்துதலை அனுபவிக்க, கேட்க, கற்றுக்கொள்ள பழக்குவிக்கப்படுவது இல்லை. அது புறக்கணிக்கப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது, ரொம்ப லைட்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆத்துமாவில் தான் நிறைய பேர், அதாவது இன்டெலெக்டில் மைண்டை வச்சு நம்ம வேதத்தை படிக்க நினைக்கிறோம், வசனங்களை புரிய நினைக்கிறோம். மைண்டில் இருந்து அந்த இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட் வித் ஆர் இன்டெலெக்ட், வித் ஆர் பிரெயின். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அது புரிந்து கொள்வதை பார்க்கிலும் அது நம் ஆவி மனிதனோடு பேசுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அது பேசுகிற வார்த்தை, இந்த ஆவியான வார்த்தை இந்த ஆவியான மனிதனோடு பேசுகிற ஒன்று. இந்த ஆவியான வார்த்தை ஆவியான மனிதனோடு உறவாடி நடத்துகிற ஒன்று. அதனால தான் நிறைய பேர் பைபிள் வாசித்தா எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு பைபிளில் விளங்க மாட்டேங்குது, நானும் வாசித்து பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பைபிளை விட்டுறோம். பிகாஸ் we're trying to reach the word of God with our mind. Dear brother and sister, இந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. இப்போ நம் ஆவியில தான் ஆவியான கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், ஆவி மனிதனில் தான் பேசுகிறார். இப்போ இந்த ஆவி மனிதனில் அவர் பேசி அவர் நடத்துகிறார். நான் 2 விதத்தை முதல் பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒன்று, ஆவியான கர்த்தர் நம் ஆவியினுடனே கூட சாட்சி கொடுத்து நடத்துகிறார் என்று ரோமர் 8வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ரோமர் 8வது அதிகாரத்தில் ஆவியான கர்த்தர் தாமே நம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுக்கிறார் என்று நாம் கற்றிருக்கிறோம். அப்போ ஆவியிலே சாட்சி கொடுத்து நடத்துவது ஒன்று. 2வது முக்கியமானது சமாதானம் தந்து நடத்துகிறது. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறது போல, சமாதானம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ எந்த ஒரு மனிதன் தேவனுடைய சமாதானத்தை இழக்கிறானோ அன்றே அவன் அறிந்து கொள்ள வேண்டும், அது ஆவியானவருடைய நடத்துதல் இல்லை, அந்த இடம் தப்பான இடம், அந்த நபர் தவறான நபர், அங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் தவறானவைகள் என்று அந்த சமாதானம் குறையும் பொழுதே அதுதான் சிக்னல். அந்த சமாதானத்தை வைத்து நிர்ணயித்து கொள்ள வேண்டும். 2 முக்கியமானவை நாம் முதலாவது பகுதியில் கற்றுக்கொண்ட. ஒன்று, ஆவியான கர்த்தர் நம்முடைய ஆவியில சாட்சி கொடுக்கிறார், he testifies. 2வது, அதே ஆவியான கர்த்தர் நமக்கு சமாதானம் தந்து நடத்துகிற ஒரு தேவன். அப்ப சமாதானம் இல்லைன்னா அவர் வேண்டான்னு சொல்றாருன்னு அர்த்தம். எனக்கு டைம் இல்லை பிரதர், எனக்கு எதையும் முடிவெடுக்கிறதுக்கு பொறுமை இல்லை, அவசரம், அப்படிப்பட்ட நிர்பந்தங்களிலே அவர் நம்மை தள்ளுவதில்லை. அவர் நம்மை சமாதானம் தந்து நடத்துகிற தேவன். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நிர்பந்தத்திலையும் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு வாசலை வைத்திருந்தால் அதை ஒருவராலும் பூட்ட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு வாசலை வேண்டாம் என்று நிர்ணயித்து வைத்திருந்தால் அதை நாம் போராடி திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போவதில்லை. அப்போ அந்த சமாதானத்திற்கு நாம் காலத்தையும் நேரத்தையும் கொடுத்து, ஆவியானவருடைய நடத்துதல் எனக்கு முக்கியம், அவருடைய திட்டம் எனக்கு முக்கியம், அவருடைய சித்தம் எனக்கு முக்கியம் என்பதிலே நாம் குறியாக இருக்க வேண்டும். இப்படிதான் அவர் நடத்துவார். அவர் நம்மை நடத்துகிற தேவன். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் பாருங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாயிருக்கிறார்கள். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? For as many as are led by the Spirit of God, these are sons of God என்று. He leads. அவர் நம்மை நடத்துகிறவர். ஒரு மேய்ப்பனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்கிறார், என் ஆடுகள் என்னை பின்தொடரும் என்று சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? he is very gentle. அவர் முன் செல்லுகிறார், நாம் அவரை பார்த்து அவருக்கு பின் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். அவர் நம்மளை he is not a God who will pressurize you. உங்களை ஆக்கிரமித்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் பொசஸ்ட் பர்சனை பார்த்துருப்பீங்க, ஒரு பிசாசு பிடித்த மனிதனை பார்த்துருப்பீங்க. அந்த பிசாசு பிடித்த மனிதன் தன் நிலையை இழந்திருப்பான்,
லேகியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவன் தன்னை சரீரத்தை கிழித்து கொண்டு மன நிலைமையை இழந்து அவன் ஆடை அணியாத ஒரு ஒரு புத்தி இழந்த மனிதனைப் போல, அப்படி பிசாசு ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு தீய ஆவி ஒரு மனிதனை ஆட்கொள்ளுவது போல தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதரை ஆக்கிரமித்து ஆட்கொள்ளுகிறதல்ல. அன்லெஸ் அவனே, அந்த மனிதனே முழுமையாக தன்னை அர்ப்பணித்து, நீங்க என்னை முழுமையா நடத்தணும், என்னை ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லி அர்ப்பணிப்பது வேற. ஆனால் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. ஹி லீட்ஸ், அவர் நம்மை நடத்துகிறவர், நல்ல மேய்ப்பர், அவர் நம்மை நடத்துகிறவர். எப்படி நடத்துகிறார்? இத டிபிடி என்ற ஒரு மொழிபெயர்ப்பு, த பேஷன் டிரான்ஸ்லேஷன் என்ற மொழிபெயர்ப்பு, இந்த ரோமர் 8வது அதிகாரம் 14 - 16 உள்ள அந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அவர் எவ்வளவு மெதுவாக, அழகாக, ஒரு ஒரு ஜென்டிலா அவர் நடத்துகிறார் என்பதற்கு இந்த மொழிபெயர்ப்பு எடுத்து சொல்கிற விதம் ரொம்ப அழகாக இருக்கிறது. ரோமர் 8:14, The mature children of God are those who are moved by the impulses of the Holy Spirit. பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய இம்பல்ஸ்னால நடத்தப்படுகிறார்கள். இம்பல்ஸ்னா அதாவது அவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நடக்கிறவர்கள். அவர் என்ன சொல்ல நினைக்கிறார், அவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், என்ன யோசிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்ற அந்த இம்பல்ஸை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று. மாத்திரமல்ல, அந்த 16வது வசனத்தை, For the Holy Spirit makes God's fatherhood real to us as he whispers into our innermost being, You are God's beloved child. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரா? He whispers என்று எழுதியிருக்கிறது, மெல்லிய சத்தமாக பேசுகிறார். 14வது வசனத்தில் பார்த்தோம், He moves us through impulses, சின்ன சின்ன இம்பல்ஸ் கொடுத்து நடத்துகிறவர். 16வது வசனம் சொல்லுகிறது, He speaks whispering, மெல்லிய சத்தமாக பேசுகிறார். அப்போ அவர் நம்மை நடத்தும் போது மெல்லிய சத்தமாக, சின்ன சின்ன உணர்ச்சிகள் மூலமாக நம்மோடு பேசி நம்மை நடத்துகிறார். இதை புரிந்து கொண்டு இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இதற்காக நாம் விரும்ப வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஆசைப்படணும். அவர் தான் என்னை பெஸ்ட்டாக நடத்த முடியும், பசுமையான புல்வெளியில் நடத்த முடியும், அமைதியான வாழ்க்கையில் என்னை அவர் இளைப்பாற வைக்க முடியும், பாதுகாப்பாக என்னை நடத்த முடியுன்ற அந்த ஒரு அறிவு நமக்கு இருந்தால்தான், அவர் தான் பெஸ்ட்டாக நடத்த முடியும்னு இருந்தால் தான் அந்த ஆசை வரும். இப்போ அந்த ஆசை வந்தால் தான் நம்ம அந்த இம்பல்ஸுக்கும் விஸ்பருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அவர் நடத்துகிறாரா, அவர் சித்தமா, ஆவியில் சாட்சி கொடுக்குறாரா, சமாதானமாக இருக்கா. The whisper and impulse of the Holy Spirit is how he leads. அவர் லீட் பண்ணுகிறவர். அவர் நம் முன் சென்று நம்மை பின்னாடி வரும்படி நம்மை நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதிலே முக்கியமான ஒரு பகுதி அதை தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவர் ஆவி மனிதனில் நம்மை பேசி நடத்துகிறார். The Spirit of God speaks to our spirit. இப்போ இந்த ஆவி மனிதனிலே அவர் நம்மை பேசி நம்ம நடத்துவதற்கு our spirit should be charged. நம்முடைய ஆவி மனிதன் அதற்கு சார்ஜ்டாக இருக்கப்பட வேண்டாம். எப்படி சொல்லுகிறேன், ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொலைபேசி, உங்களுக்கு ஒரு அலைபேசி, ஒரு ஃபோன் உங்களுக்கு வர வேண்டி இருக்கிறது என்றால், உங்ககிட்ட ஃபோன் இருந்தால் மாத்திரம் பத்தாது, இந்த ஃபோனில் சார்ஜ் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போ எங்கேயோ இருந்து ஒருத்தர் முக்கியமாக உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை அறிவிக்கிறார் என்று அவர் முயற்சி செய்கிறார் என்றால், உங்களுடைய ஃபோனில் சார்ஜ் இல்லாத பட்சத்தில் அவர் எவ்வளோ முயற்சி செய்தாலும் அந்த செய்தி உங்களை வந்து அடையாது. வாக்கி டாக்கி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த வாக்கி டாக்கியிலேருந்து ஒரு வாக்கி டாக்கியிலேருந்து இன்னொரு மெஷினுக்கு பேசுவாங்க. இங்கே இந்த சூழ்நிலை, அங்கே என்ன சூழ்நிலை, அங்கே இருக்கிற அந்த மெஷின் வச்சுருக்கிற சொல்லுவாங்க, இங்கே இந்த சூழ்நிலை. இப்போ 2 பேருக்குள்ள அந்த உரையாடல் இருக்க வேண்டும் என்றால் அந்த 2 மெஷினுமே ஷுட் பி சார்ஜ்டு. அப்போ தான் இங்கிருந்த சிக்னல் அங்கே ரிசீவ் ஆகும், அங்கே இருந்த சிக்னல் இங்கே ரிசீவ் ஆகும். இந்த தொலைபேசியை போல தான், ஃபோனை போல தான். அப்போ தேவன் நம்மை நடத்த, நமக்கு ஆலோசனைகளை தந்து நாம் நடக்க வேண்டிய பாதை நமக்கு காண்பிக்க, நமக்கு அவர் செய்திகள் சொல்லும் போது, வழிகாட்டும் பொழுது, நாம் நம்முடைய ஆவியிலே தான் அவர் பேசுகிறார். நம்முடைய ஆவியிலே அவர் பேசும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள
அந்த இம்பல்ஸை விஸ்பரை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த வழிநடத்துதலை நாம் அனுபவிக்க, ஆர் ஸ்பிரிட் மேன் ஷுட் பி சார்ஜ்ட். அது பழக்குவிக்கப்பட வேண்டும். இட் ஷுட் பி சார்ஜ்ட். அது சார்ஜ் பண்ணப்பட வேண்டும். எப்படிங்க சார்ஜ் பண்ணுறது? சரியான ஃபோன் கால் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? யூ நீட் டு பி சார்ஜ்ட். சரியான டைரக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? யூ நீட் டு பி சார்ஜ்ட். நான் சொன்னேன் ஜிபிஎஸ்ஸை பற்றி. வாழ்க்கையில் என்ன நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், தொலைந்து போய் அடுத்த அடி என்ன செய்யன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருந்தாலும், இப்போ கூட உங்களை சரியான லெக்கில் சரியான பாதையில் நடத்த ஆவியானவர் கூடும். அவர் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மேல் கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் நடக்க வேண்டிய பாதை உங்களுக்கு காட்டுவார். இப்போ காட்டுவார். ஒருவேளை எனக்கு இவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்குது, என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்குது, எனக்கு அடுத்த ஹெல்த்து, நான் என்ன செய்கிறது, அடுத்த நான் என்ன ஸ்டெப் எடுக்கிறது, என்ன தொழில் பண்ணுறது என்ற குழப்பத்தின் மத்தியில் வழி தொலைந்து இருந்தால், நவ் ஹீ கேன் டைரக்ட் யூ. உங்கள் மேல் கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் நடக்க வேண்டிய பாதை அவரால் உங்களுக்கு காட்ட முடியும். பட் அவர் உங்கள் ஆவியிலே பேசி உங்களை நடத்துவார். அதற்கு முக்கியம் உங்கள் ஆவி. இட் ஷுட் பி சார்ஜ்ட். யுவர் ஸ்பிரிட் மேன் ஷுட் பி சார்ஜ்ட். உங்கள் ஆவி மனிதன் அதில் சார்ஜ் பண்ணப்பட வேண்டும். சார்ஜ் இல்லாத ஃபோன் இருக்கிறதை போல நம்ம ஆவி மனிதனில் சார்ஜ் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் எவ்வளவு மனலத்தனை ஆலோசனைகள் தந்தாலும் நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படிங்க சார்ஜ் ஆகிறது? அதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 இப்படி சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்ம ஆவி மனிதனை சார்ஜ் பண்ண முடியும். அதான் அவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அப்பமும் தேவைதான், அது சரீர பிரகாரமா நம்மை போஷிக்கும். இந்த புறம்பான மனிதனுக்கு அது போதும். ஆனால் ஒரு முக்கியமான பங்கு, ஒரு மனிதனில் முக்கியமான பங்கு ஆவி மனிதன். அந்த ஆவி மனிதன் சார்ஜ் பண்ணப்பட வேண்டும் என்றால் யூ நீட் த வேர்ட் ஆஃப் காட், த ரேமா ஆஃப் காட். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த சார்ஜை பண்றதே ஆண்டுடைய வார்த்தை தான். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்காக வரும்பொழுது, ஒவ்வொரு நாளும் உங்களை சார்ஜ் பண்ணும் பொழுது யுவர் ஸ்பிரிட் மேன் வில் பி சார்ஜ்ட் டு ரிசீவ் இம்பல்ஸ் அண்ட் விஸ்பர்ஸ். அந்த தேவனுடைய வார்த்தை அது நம்ம ஆவி மனிதனில் பலன் தரும். பாருங்க, நம்ம ஒரு நாள் சார்ஜ் போடுறோம் ஃபோன் வாங்கி, அதோட முடிஞ்சுதா? இல்லை. ஒவ்வொரு நேரமும் ட்ரெயின் ஆகும் போதெல்லாம் அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது போல ஆவி மனிதன் he should be recharged with the word of God. ஏன் இந்த வார்த்தை தான் சார்ஜ் பண்ண முடியுமா? ஆம். யோவான் 6:63 இப்படி சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த வசனம் தான், ஆண்டுடைய வசனம் தான் ஆவியிலே நம்மை சார்ஜ் பண்ணக்கூடிய ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. only the word of God, அவருடைய வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இப்போ உங்க ஆவி மனிதன்ல சார்ஜ் ஆகணும்னா ஆவியான வசனத்தால தான் முடியும். இந்த ஆவியான வசனம் இல்லைன்னா ஆவி மனிதன் சார்ஜ் ஆக மாட்டான். நீங்க வேற என்னன்னாலும் முயற்சி செய்யலாம். சார்ஜ் ஏத்துறதுக்கு, உங்க ஸ்பிரிட் மேன்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, the spirit word. the word is spirit and life. அவருடைய வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. 119 சங்கீதத்திலே 130 இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. The entrance of his word gives light. அந்த வசனம் ஆவியா இருக்கிற வசனம்ன்றபடினாலே அதை நாம் வாசிக்கும் பொழுது, அதுதான் நமக்கு உணவான வார்த்தையாக நமக்குள்ள வரும் பொழுது நம் ஆவி மனிதன் அப்படியே மெழுகேற்றப்படுகிறான், அவன் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறான், சார்ஜ் பண்ணப்படுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஃபோனில் சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுவும் பவர் சேவர் மோட்னு ஒன்றுக்கு போகும். 10% கீழே போகும்போது அப்படி பார்த்தா லைட் டல் ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்க்ரீன்லாம் டல் ஆகி டிம் ஆயிரும், அந்த பவர் சேவர் மோடுக்குள்ளே போயிடும். ஆனால் திரும்ப சார்ஜ் பண்ணி அது கரெக்டாக அந்த சார்ஜிங் பர்சன்டேஜ் வந்த உடனே அப்படி அழகாக பிரைட்டாக க்ளோ ஆகும். அதே போல தான் ஒவ்வொரு தடவையும் அந்த ஆவியான வசனங்கள் நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுதெல்லாம் அந்த
வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சம் தரும். இட் வில் என்லைட்டன் our spirit. இப்போ நம்ம ஸ்பிரிட் வார்த்தையினால சார்ஜ் ஆயிருச்சுன்னா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். சார்ஜ்டு இப்போ அங்கேருந்து சிக்னல் வந்துடும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள்ன்ற அந்த சத்தம். அவர் நம்ம சார்ஜ்டு ஸ்பிரிட்டுக்கு விஸ்பர், இம்பல்ஸ் எல்லாம் கிளீனாக இருக்கும். அந்த சார்ஜ் ஆண்டுடைய வார்த்தை தரும். இப்போ நம்ம ஆவி மனிதன்ல இது ஆவியானவருடைய சிந்தை தானா, இல்லை நம்முடைய அறிவு சிந்தையா, இல்லை அனுபவபூர்வமாக வருகிற சிந்தையா? இதை நாம் எப்படி பகுத்து அறிவது, எப்படி நாம் பிரித்து புரிந்து கொள்வது என்பது பலருக்குள்ளே உள்ள ஒரு கேள்வி, ஒரு குழப்பம் எனக்குள்ளே இருந்திருக்கு. இது எப்படி நாம் புரிந்து கொள்வது? இது ஆவியின் சிந்தை தானா, இல்லை இது நம்மளுடைய மனுஷீகமாக நம்ம யோசிக்கிறோமா? பாருங்க, இப்போ தங்கத்தோட புழங்காதவர்கள், கோல்டை பற்றி ரொம்ப அறிவில்லாதவங்களால தங்கம் எது செம்பு எதுன்றதை கண்டுபிடிக்க முடியாது. கோல்டு எது, ரியல் கோல்டு எது, கவரிங் கோல்டு இதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. காமிச்சா ரெண்டுமே கோல்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தங்க வேலை பார்க்குறவங்க, தங்க கடையில் உள்ளவங்க, இல்லை தங்கத்தில் ரொம்ப புழங்கினவங்களை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. இது கோல்டு, இது கவரிங், இது ஒரிஜினல் கோல்டு கிடையாதுன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அது அவங்க அதோட பழகினால அதை ஈஸியாக பிரித்து அதை காண்பித்து விடுவார்கள். இப்போ நம்ம இந்த ஆவியானுடைய நடத்துதல் தானா, இல்லை நம்ம அறிவுபூர்வமாக, இல்லை நம்ம உணர்ச்சி பூர்வமாக யோசிக்கிறோமா என்பதை நமக்கு பிரித்து கற்றுத்தருகிற ஒரு ட்ரெயினர் இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு ட்ரெயினர். ஹி வில் ட்ரெயின் யூ. பாருங்க, ஒரு தங்க கடையில் போய் வேலை பார்க்குறவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இது இப்படி கண்டுபிடிச்சிடலாம், இதில் இப்படி இருந்துச்சுன்னா இது இந்த இத்தனை சாவரன், இது இத்தனை கேரட், இப்படிலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இது கோல்டு கிடையாது, இது பார்த்தா இப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு ட்ரெயினர் இருந்தால் ட்ரெயின் பண்ணிடுவாங்க. அதே போல் ஆவியானவருடைய நடத்துதலையும் அறிவுபூர்வமாக இல்லை ஆத்மாவிலிருந்து யோசிக்கிறதையும் நமக்கு பிரித்து காண்பிக்கிற ஒரு அற்புதமான ட்ரெயினர் யார் என்று கேட்பீர்கள் என்றால் ஆண்டுடைய வார்த்தை. எபிரேயர் 4:12 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஹீப்ரூஸ் சாப்டர் 4:12, எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இட் இஸ் லைஃப் அண்ட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல். இட் இஸ் லிவிங் அண்ட் பவர்ஃபுல். இது ஏதோ ஒரு சாதாரண நியூஸ் பேப்பர் வார்த்தை மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது லிவிங் வேர்ட், வெரி வெரி பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல். எந்த அளவுக்கு வல்லமை உள்ளது? அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஷார்ப்பர் than எனி டபுள் எட்ஜ்ட் ஸ்வார்ட், வெரி ஷார்ப். எந்த அளவுக்கு ஷார்ப்புங்க? இது ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை, உங்களோட வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, இந்த ட்ரெயினருக்கு இவர் தான் அந்த ட்ரெயினர். இந்த ட்ரெயினர், வார்த்தைன்ற ட்ரெயினரோட நம்ம நேரம் செலவு பண்ண இந்த ட்ரெயினர் நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்க, நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கத்தக்கதாக, ஆவியுடைய சிந்தை ஆத்மாவுடைய சிந்தை பிரிக்கத்தக்கதாக, இந்த உள்ளான இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக நம்மை ட்ரெயின் பண்ணிடுவார். த பெஸ்ட் வே டு டெவலப் திஸ் லைஃப் ஸ்டைல் ஆஃப் சென்சிங் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலை அனுபவிக்க நீங்கள் பழக விரும்புவீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை நீங்கள் அனுபவிக்க ஆசைப்படுவீர்கள் என்றால், the best method is to spend time with this trainer. வார்த்தையானவரோடு நீங்கள் நேரம் செலவு பண்ண வேண்டும். வார்த்தையானவர் உங்களுக்கு
நினைவுகளையும் யோசனைகளையும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனை, இருதயம்னா இன்னர் மேன், இந்த நினைவுகளையும் யோசனைகளையும், ஆவியின் சிந்தை ஆத்மாவின் எண்ணங்களை வகையறுக்க நமக்கு கற்று தந்துருவார். அப்போ இப்போ நீங்க இதுல நேரம் செலவு பண்ண இப்போ உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பேசுறாங்க, இந்த வார்த்தையில் ஆண்டவர் பேசுறாங்க, இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் பேசல, இப்போ இதுதான் ஆண்டவர் நமக்கு பேசுற வார்த்தை, இந்த வார்த்தை என்னை சார்ஜ் பண்ணுது, இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே எனக்குள்ள என் மகிமை களி கூறுகிறது, அமர்ந்து ராமல் பூரிக்கிறது, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே எனக்குள்ள இளைப்பாறுதல் உண்டாகுது, சந்தோஷம் உண்டாகுது. இப்படி நேரம் செலவு பண்ண, the more and more time you spend with this word of God, the trainer, the word of God is spirit, அது ஆவியான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, very powerful, very sharp, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் கருக்கானது. இது நமக்கு வகையறுக்க கற்றுத் தருகிறது ஆவியின் சிந்தையை, ஆவியானவருடைய சத்தத்தை, ஆவியானுடைய வழி நடத்துதலை, அந்த அந்த விஸ்பரை, அந்த இம்பல்ஸை சென்ஸ் பண்ண நம்மளை ட்ரெயின் பண்ணிடுது, நம்ம ஸ்பிரிட்டை ட்ரெயின் பண்ணிடுது இந்த ஸ்பிரிட் வேர்டு. இந்த ஆவியான வார்த்தை ஆவியான மனிதனை உருவாக்குகிறது, ஆவியான தேவனுடைய சத்தத்திற்கு வழி நடத்துதலுக்கு செவி சாய்க்க உருவாக்கி விடுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த நான் இப்படி எழுதியிருக்கிறேன், the word makes your spirit man stronger, sharper and sensitive. The word of God makes your spirit man, inner man, strong, charged, sharp and very sensitive. ஷார்ப்னா வகையறுக்க கற்று தந்துடுது, ஷார்ப்பாக வகையறுத்துறோம். இல்லை இது ஆண்டவர் நடத்துதல் இல்லை, இது அறிவு, இது அனுபவம், இது மனுஷ யோசனை, இது ஆவியானவருடைய வழி நடத்துதல். இட் இஸ் ஷார்ப், இட் இஸ் வெரி சென்சிட்டிவ், இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆவி மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அவருடைய வார்த்தை. காரணம் இது ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறது. ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். வெரி சக்சஸ்ஃபுல் ஸ்பிரிட் லெட் மேன், சூப்பர் எக்ஸாம்பிள் வேதம் காண்பித்து தருகிற ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் தாவீது. அவன் ஆவியால் நடத்தப்படுவதிலே அற்புதமான ஒரு உதாரணம். அவனை குறித்து தேவனே சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. ஆவியான கர்த்தர் சொல்கிறார், நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவன் செயல்படுத்துகிறான். a man after my own heart, a man after my own heart. தாவீதின் இடத்துல நீங்க போய் கேட்பீங்கன்னா, தாவீது எப்படி நீங்க ஆவியில நடத்தப்பட முடியும்? how are you so sensitive? எப்படி ஆவியானுடைய நடத்தல உங்களால அனுபவிக்க முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், தாவீது சொல்லுவார், 119 சங்கீதம் 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. வசனம்தான் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. 37 சங்கீதத்தில் 31 வசனத்தில் இப்படி சொல்கிறார், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. சீக்கிரட்டை சொல்லார் பாருங்க, அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடினால் அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. இந்த வசனம், தேவன் அருளிய அந்த வேதம் வசனம், அந்த ஆவியான வார்த்தை அந்த மனிதனுக்குள்ள இருந்து இருந்து அவனை ட்ரெயின் பண்ணி அவனை சென்சிட்டிவா, ஸ்ட்ராங்கா, ஷார்ப்பா தேவனுடைய சத்தத்தை, இம்பல்ஸை, அந்த ஆவியானவருடைய அந்த கைடன்ஸை, அந்த விஸ்பர்ஸை கேட்கக்கூடிய ஒரு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக மாற்றிருச்சு. ஆண்டவர் சொன்னாங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது, a man after my own heart. பிரியமானவர்களே, 2வது பகுதியில் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புவது, he is a gentle Holy Spirit. he leads, அவர் வழி நடத்துகிறவர், with impulse, whispering, மெல்லியதாக பேசி நம்மை உணர்த்தி நடத்துகிற ஒரு நல்ல ஆவியானவர், மென்மையான ஆவியானவர். அந்த மென்மையான அவருடைய வழி நடத்துதலை, அவருடைய சத்தத்தை கேட்க நம்முடைய ஆவி பழக்கவிக்கப்பட வேண்டும். அதை பழக்கவிக்க ஒரே ஒரு முக்கியமான வழி, நாம் அவருடைய வார்த்தையோடு நேரம் செலவு பண்ணுவது தான். அவருடைய வார்த்தை நம்மளை, இட் சார்ஜஸ் ஆர் ஸ்பிரிட் மேன். நமக்குள்ள அந்த சார்ஜை ஸ்பிரிட் மேன்ல அவருடைய இம்பல்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு கொடுத்துரும். அவருடைய வார்த்தை வகையறுக்கத்தக்கதாக ஆவியின் சிந்தை, ஆத்மாவின் எண்ணங்களை, யோசனைகளை வகையறுக்கத்தக்கதாக அது நம்மை ட்ரெயின் பண்ணிடும், நம்ம ஸ்பிரிட் மேனை.
ஆண்டுடைய வார்த்தையோட எவ்வளவுக்கு நேரம் செலவு பண்ணுறோமோ அவ்வளோக்கு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இன்று நம்ம விசுவாசிகளுக்குள்ளே பெரும்பாலும் உள்ள ஒரு தவறான ஒரு பழக்கம் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வேதத்தோட செலவு பண்ணுகிற நேரத்தை ரொம்ப கம்மி பண்ணிடுறோம். A man who does not spend time with the word of God, நேரம் தேவனோட வார்த்தையோட செலவு பண்ணாத எந்த மனிதனும், he functions at the level of an unbeliever. அவன் ஒரு விசுவாசியின் அளவில் கூட செயல்படுவதில்லை. அவனால் ஆவியானவருடைய நடத்தலை அனுபவிக்க முடியறதில்லை. பல தடவை தவறான முடிவுகளை எடுத்து, தவறான பாதைகளை நிர்ணயித்து, தவறான முடிவுகளை சந்திக்கிறான், தவறான இலக்கை அடைகிறான். தோல்வி அடைந்த பின்பு ஏன் இப்படி நடந்துருச்சு, ஏன் என்னை ஆண்டவர் இப்படி விட்டுட்டாங்க, ஏன் எனக்கு இது அப்படி ஆகலை இப்படி ஆகலைன்னு சொல்லி கேள்விக்குள்ளே போயிடுறோம். ஒரு முக்கியமான நேரத்தில் இருக்கிறோம். ஆவியானவருடைய நடத்தலை குறித்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் நம்ம ஆவி மனிதனோடு பேசி நடத்துகிறார். நம்ம ஆவி மனிதன் அவர் பேசுகிற சத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சார்ஜ்டு மேனாக இருக்க வேண்டும். அதற்கு அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஸ்ட்ரென்த், பவர். அவருடைய வார்த்தை இல்லாமல் மனுஷன் பிழைக்க முடியாதுன்னு சொல்லி இயேசு சொன்னார். அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ளதாய், ரொம்ப கருக்கான பட்டயத்தை போல ஆவியுடைய ஆத்மாவுடைய சிந்தையை வகை அறுக்க, நம்ம இருதயத்தின் யோசனைகளை வகை அறுக்க நமக்கு கற்றுத்தருகிறது. இதுதான் தங்கம், இது செம்புன்னு சொல்லி நமக்கு பிரித்து காண்பிக்க பழக்கம். நம்ம ஆவி மனிதனில் பழக்கத்தை உண்டு பண்ணிடுறோம். எவ்வளோ முடியுமோ நேரம் செலவு பண்ணுங்க, ஆண்டுடைய வார்த்தையை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. அவர் உங்களோட பேசி 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 அவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், அவருடைய வழிநடத்தலை அனுபவிப்பீர்கள். நேரம் செலவு பண்ண உட்கார்ந்துட்டீங்கன்னா you will listen to his voice, you will listen to his guidance. And let me tell you again, முடிக்க போகிறேன், முடிவாக நான் உங்களுக்கு சொல்லட்டும். நீங்கள் எந்த இடத்துல வழி தொலைந்து எதிர்காலம் தெரியாமல் குழப்பத்தின் மத்தியில் இருந்தாலும் அவர் உங்களை நடத்துவார் என்றால், இங்கிருந்து உங்களுக்கு ஆலோசனையை தந்து நடக்க வேண்டிய பாதையை காட்டி நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை உங்களை கொண்டு போய் அடைய செய்வார். அந்த நெட்வொர்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், இந்த ஜிபிஎஸ் உங்களை ஃபெயில் பண்ணாமல் நடத்துவார், நிச்சயமாக நடத்துவார். நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் இலக்கை சென்று அடைவீர்கள், எதிர்பார்த்திருக்கிற முடிவை அனுபவிப்பீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஸ்பெண்ட் டைம் வித் த வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு நிறைய அங்கெங்கன்னு ஓடாதீங்க, அதை இதன்னு பார்க்காதீங்க, வேற நேரம் செலவு பண்ணாதீங்க. இந்த வேதத்தை திறந்து அவரோட நீங்கள் என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உட்காந்துருங்க. ஏன் எனக்கு உங்கள் சத்தத்தை கேட்கணும், உங்கள் வழி நடத்தல அனுபவிக்கணும்னு சொல்லி நீங்கள் தனியாக அவரோட நேரம் செலவு பண்ணுங்க. ஸ்பெண்ட் டைம் சைலண்ட்லி, peacefully, in an atmosphere where you really show him that you are longing to listen to his voice. Show him that you're diligently waiting to listen to his guidance. அந்த விஸ்பரை, அந்த இம்பல்ஸை நான் எதிர்பார்க்கிறேன்றதை அவருக்கு காண்பீங்க. அவர் உங்களை ட்ரெயின் பண்ணுவார், சார்ஜ் பண்ணுவார், உங்களை வழி நடத்துவார். நிச்சயமாக உங்கள் இலக்கை நீங்கள் அடைவீர்கள், எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு தருவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் ஆண்டவர் இடத்துல நீங்கள் உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே உங்கள் வழி நடத்துதல் எனக்கு வேணும். அந்த இம்பல்ஸ், அந்த மெல்லிய சத்தம், ஜென்டில் விஸ்பர், அதை நான் உணரக்கூடிய விதத்தில் நீங்கள் என்னை ட்ரெயின் பண்ணுங்க ஆண்டவரே. இன்றிலிருந்து என் ஆவி மனிதனில் சார்ஜ் பண்ணப்பட, என் ஆவி மனிதன் பழக்கவிக்கப்பட நான் வார்த்தையோடு நேரம் செலவு பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் வார்த்தையோட நேரம் செலவு படும்படி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்றிலிருந்து நான் வார்த்தையில் நேரம் செலவு பண்ண, நீங்கள் பேசுகிறத கேட்க, அதை அனுபவிக்க, அந்த வார்த்தையினால பலப்பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், அந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், அந்த கிருபை ஒவ்வொருவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தாவீது சொல்லுகிறது போல, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கும், அவன் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என்ற வார்த்தையின்படி என் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தருவீராக. வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என்று உடைய ஊழியை நான் ஆசீர்வதிக்கிறேன். வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. இன்றிலிருந்து
தகப்பனே, உம்முடைய வழி நடத்துதலை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. பாதை அனுபவிக்க நீர் பேசுகிற வழி நடத்தலை கேட்டு அதன்படி அடுத்த அடி எடுத்து வைக்க, அடிகள் உறுதிப்படுகிறதை பார்த்து பூரிக்க, லக்க அடைய ஆண்டவர் கிருபை தருவீராகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்ன நிலைமையில ஜெபித்து கொண்டிருந்தாலும், என்ன நிலைமையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், என் ஆண்டவர் நீர் வழி நடத்த போதுமானவர், வல்லமை உள்ளவர். உம்மிடத்துல திரளான வழிகள் உண்டு, உம்மிடத்துல திரளான ரட்சிப்பு உண்டு. நீர் போதுமானவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். வனாந்திரத்தில் கைவிடுகிற தேவன் அல்ல நீர். வனாந்திரத்திலையும் காடைகளை வரவழைக்கிற தேவன், கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொண்டு வருகிற தேவன், எங்களுக்காக புதிய வாசல்களை திறக்கிற தேவன், எங்களுக்காக குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். தகப்பனே, எதிர்காலத்தை குறித்து குழப்பங்கள் மத்தியில் கேள்விகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய வழி நடத்துதலை அவர்கள் அனுபவிக்கிற மனிதர்களாக, பாக்கியவான்களாக, ஆவியிலே நடத்தப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படி என் ஆண்டவர் கிருபை தருவீராக. இன்றிலிருந்து வார்த்தையோட அதிக நேரம் செலவு பண்ண அவங்களுக்கு கிருபை தாங்க. தாவீதை போல வார்த்தையிலே ஊறி இருக்க, வார்த்தை ட்ரெயின் பண்ண, வார்த்தை சார்ஜ் பண்ண நேரம் கொடுக்க கிருபை செய்யுங்க. அப்படியே ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த அனுபவத்தை தந்து நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் உங்கள் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். சிறு குழந்தையிலிருந்து வயோதியர் வரை உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். என் ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த நாட்களில் விசேஷமாக இருப்பதாக, விசேஷித்த பாதுகாப்பு இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். பக்கத்தில் 1000 விழுந்தாலும், வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் உனக்கு பொல்லாப்பு வராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி இவர்களை அணுகாதுன்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் வல்ல இரத்தம் பாதுகாக்கட்டும், நன்மையை பேசட்டும், கடந்து போன்னு பேசட்டும். இயேசுவின் இரத்தத்தை தாண்டி தொட முடியாத நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பை தருவீராக, நிறைவை தருவீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக. தகப்பனே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்ன அந்த வார்த்தையின்படி நிரம்பி என் ஆண்டவர் திருப்தியாக்கி நடத்துவீராகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நகரவாசிகள் ஒருவராகிலும் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை. இயேசு எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறீர். என் ஆண்டவருடைய வல்ல கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆண்டவருடைய பாதுகாக்கிற கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழி நடத்துதல் நம்ம ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு நாளும் இருப்பதாக. ஆமென். God bless you.